வணக்கம். இது உங்கள் கற்பி சேனலுக்காக இன்னைக்கு நாம தொடர்ந்து பேச இருக்கிறது கல்வி சார்ந்த விஷயங்கள். திரு ராஜ்குமார் அவர்கள் வைஸ் பிரின்சிபல் மதர் தெரசா கல்லூரி, அவங்கள இன்னைக்கு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். நம்ம பொதுவா எப்பயும் இந்த கற்பித்தல் கல்வி இதை பற்றி பேசிட்டே இருக்கோம். ஓகே. அதுல நீங்க படிச்சது என்ன? நான் இப்போ ஆக்சுவலாக இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி கற்றுக்கிறது இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? இப்போது இன்ஜினியரிங் அப்படின்னாலே சார் அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அது நம்ம இப்போ ஒரு கேள்வி ஞானத்திலேயோ இல்லை யாரும் சொல்லியோ அது ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் நம்ம கற்றுக்க முடியும். ப்ராக்டிக்கலாக நம்மளே செஞ்சால் மட்டும்தான், செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அந்த இன்ஜினியரிங், அது மெக்கானிக்கல், நாட் ஓன்லி மெக்கானிக்கல், எல்லா இன்ஜினியரிங்லேயுமே நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்த்தா தான் அது தெரிஞ்சுக்க முடியும். செய்முறை கல்வி தான் இதில் அதிகமாக இருக்கும். அது எப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நீங்க அப்படிதான் கற்றுக்கிட்டேன். நம்ம தியரியா கத்துக்கிறத விட இப்படிதான் ப்ராக்டிக்கலா ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா அதை செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அப்படி லேர்ன் பண்ணிக்கிறது தான் நமக்கு பெர்மனண்டா இருக்கு. நம்மளோட அந்த அனுபவம் நல்லா இருக்கும், கிடைக்கும் நமக்கு. அதுதான் பொதுவா கல்வி முறை அப்படிங்கிறது என்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் இன்ஜினியர் கல்வி முறை? இப்போ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் கல்வி முறை அப்படிங்கிறது ஜஸ்ட் ஏதோ சாக் அண்ட் டாக்கோ இல்லை பேப்பர் பென்னோ அந்த மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கல், அதாவது இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, லைஃபுக்கு என்ன தேவை. இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஏர்ன் பண்ணுறதுக்கு தான். அதை விட இன்னைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, லைஃப்பில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு 70% எஜுகேஷனில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம முதல்ல லேர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி நமக்கு லைஃப் ஸ்கில் ஓரியன்டா சப்ஜெக்டும் வேணும், ப்ளஸ் இண்டஸ்ட்ரி ஓரியன்டா சப்ஜெக்டும் வேணும். அப்படி அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். தொடர்ச்சியாக அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம் சார். பொதுவாக இந்த நம்ம ஏற்கனவே பேசின அதே தான், இந்த மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, இப்போ இருக்கிற அந்த மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் இப்போ சரியாக போய் சேருதா மாணவர்களுக்கு? அது இப்போ நம்ம 100% சொல்லிட முடியாது, இருந்தாலும் மேக்சிமம் ரீச் ஆகுது. ஏன்னா அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல தான் சரி இருக்கு. ஏன்னா இப்போ டோட்டலாக ரீச் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்றாங்க, பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கு. ஆனா இன்னும் நமக்கு மாற்றங்கள் தேவை. இன்னும் மாற்றம் வேணும். என்ன மாதிரி மாற்றம்? அந்த மாற்றங்கள் இப்போ நமக்கு ஃபேமிலியில ஸ்டார்ட் ஆகலாம். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, பேரண்ட்ஸ் அந்த சில்ட்ரன்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, இதுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் ஏன்னா இப்போ வெறுமனே நம்ம யாரை சொல்லிட முடியாதுன்னா, ஒரு காலேஜையோ இல்லை ஸ்கூலையோ நம்ம சொல்லிட முடியாது, டீச்சரோ இதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது. ஃபேமிலியில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ அங்கேருந்தே நம்ம அந்த ஒர்க்கை பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாதான் என்டையர் லைஃப்பும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக கல்வியும். ஆமாம், அந்த வாழ்க்கை கல்வி ப்ளஸ் நமக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லுக்கு என்ன, அந்த இதுக்கு என்ன, அது அப்படி இருந்தால் தான் அது நல்ல கல்வி முறை சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படிங்கிறது. பொதுவாக லேர்னிங்கில் நம்ம என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த ஜென்ரேஷன் மாணவர்கள் இப்போ கூகுளில் இருக்கான்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது இல்லையா? இதெல்லாம் இப்போ பொதுவாக கூகுளில் எல்லாத்தையும் கற்றுக்கிறான், இவனுக்கு கல்வி முறை எடுத்துக்கிற அந்த மனப்பான்மை இல்லைன்னு சொல்கிறோம். ஓகே, இன்றைய மாணவர்கள் இந்த ஜென்ரேஷனை, இது ஒய் ஜென்ரேஷன் சொல்லுவோம். அப்புறம் இப்போ பீட்டா ஜென்ரேஷன் சொல்றோம். பீட்டா ஜென்ரேஷன்னா இந்த ஏஐயை பயன்படுத்துற இதெல்லாம் அட்வான்ஸா போயிடுச்சு. இந்த சூழல்ல இவனுக்கு எப்படி இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கறது? ஓகேங்க சார். இப்போ ஆக்சுவலாக நமக்கு
எப்படி என்ன சொல்றோம்னா, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றோம். எந்த ஒரு கல்வியுமே குரு இல்லாத கல்வி வந்து கண்டிப்பா அது வந்து நிலைக்காதுங்க சார். நிலைக்காது மீன்ஸ் என்னன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. இப்போ ஈவன் எல்லா எஜுகேஷனுமே வந்து இப்போ ஆன்லைன்ல வந்துருச்சு. டீச்சர்ஸ் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. பட் வந்து எல்லாத்துக்குமே என்ன வேணும் அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் கண்டிப்பா வேணும். ஏன்னா அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்காக அந்த அனுபவ கல்வி அப்படிங்கிறது யாரு கொடுக்க முடியும்னா அந்த குருங்கிறவர் தான் கொடுக்க முடியும். ஸோ அப்போ கண்டிப்பா அந்த டீச்சர்ஸ் அந்த குரு இருந்தா மட்டும்தான் கரெக்டான கைடன்ஸோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா சேரும் கிடைக்கும், அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கும். இப்ப அந்த குருவா இருக்கிறவங்க சரியா அவங்களும் தடுமாறுறாங்களா இல்ல சரியா இருக்காங்க? கண்டிப்பா அதுவும் இருக்குங்க சார். இப்ப நம்ம அதை வந்து மேக்சிமம் யோசிக்க வேண்டியது இப்ப என்ன அப்படின்னா, குரு கரெக்டான இடத்துல இருக்காங்களா அப்படின்னு. ஸோ அது எல்லாரையும் நம்ம குறை சொல்லிட முடியாது, இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன இப்போ பண்ணணும் அப்படின்னா ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங் ஃபார் ட்ரைனர்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இன்புட் நம்ம கொடுக்கணுமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு ட்ரைனரா நம்ம ஆக்ட் பண்ண சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லான நல்ல கல்வி முறையாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். வாழ்க்கையில கல்வி எவ்வளவு முக்கியத்துவம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. வாழ்க்கையில ஒருத்தருக்கு கல்வி எவ்வளவு முக்கியமானதா இருக்கு? கல்வி இல்லாம இன்னைக்கு வந்து வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நம்ம அந்த காலங்களா இருக்கட்டும், இல்லை இப்ப இருக்கிறதா இருக்கட்டும், இன்னும் ஃபியூச்சரா இருக்கட்டும், லேர்னிங், இந்த கல்வி மீன்ஸ் என்னன்னா லேர்னிங். அது எனிதிங் இருக்கலாம். அது வந்து லைஃப் ஸ்கில் ஓரியன்டா இருக்கலாம், இல்லை வேற எம்ப்ளாயபிலிட்டி ஓரியன்டா இருக்கலாம், இல்லை ஏர்னிங் ஓரியன்டா இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து லேர்னிங், அந்த கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த கல்வி இல்லாமல் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. அது வந்து எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, கண்டிப்பாக அதை லேர்ன் பண்ணியே ஆகணும். அப்படிங்கிற கல்வி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபியூச்சர்லும் இல்லை இப்போவும் நம்ம சக்ஸஸ் பண்ணணும். அப்படின்னா வித்தவுட் எஜுகேஷன் வி கான்ட் டூ எனிதிங். நம்ம ஒரு பெரும் மாற்றத்தை கல்வி மூலமா கொண்டு வந்துட முடியும். கண்டிப்பா அது அந்த புரட்சி அப்படிங்கிறது இந்த கல்வி மட்டும்தான் பெரிய புரட்சியை நமக்கு கொடுக்கும். அது வந்து பாசிட்டிவ் அப்ரோச்ல. ஏன்னா மற்ற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஆனா கல்விக்கு கண்டிப்பா ஒண்ணுதான் பாசிட்டிவ் மட்டும்தான். மாற்றத்தை கொடுக்கும் நமக்கு. அதுக்கு கல்வி வந்து அந்த கல்வி, இந்த எஜுகேஷன் டிகிரியையும் வேலைக்கு பார்க்குற இதையும் குழப்பிக்கிறாங்கல்ல. இது எப்படி இருக்கு? இந்த நிலைப்பாட்டை எப்படி? அது கண்டிப்பா இருக்குங்க சார். அது நிறைய கேப் இருக்கு. அதாவது படிக்கிறது ஒண்ணு, வேலை செய்யறது ஒண்ணு. ஸோ அப்ப அந்த ரெண்டுக்கும் உள்ள கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்கு தான் இப்ப நிறைய ட்ரை பண்றாங்க. கவர்மெண்ட் சைடும் ட்ரை பண்றாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி பேஸ்டு என்னென்ன நீடு இருக்கு, இங்க டீச்சிங், அதாவது இன்ஸ்டிடியூஷன் ஓரியன்டா என்னென்ன நீடு இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டு கேப்பை வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு ட்ரை பண்ணி பண்றாங்க. ஸோ இன்னும் அதை வந்து நம்ம 100% ஃபில் பண்ண முடியல. ஸோ அதுக்கு வந்து நிறைய எஃபோர்ட் இன்னும் போடணும். அது பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அந்த கேப்பை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 100% சக்ஸஸ்ஃபுல் ஒரு இன்ஜினியரை வந்து நம்ம கண்டிப்பாக உருவாக்க முடியும். அதே மாதிரி இந்த கல்வி முறையில் ஒரு இன்வென்ஷன் உருவாயிருக்கா? புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகிற மாதிரி இருக்கா? அது அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பா அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் சார் இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து ஆய்வு கட்டுரைகள், ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏற்கனவே பண்ணினதையே அப்படியே மாடிஃபை பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒழிஞ்சு ஒரு நியூ கான்செப்ட் இல்லை நியூ இன்னோவேட்டிவாவோ இல்லை ஒரு கிரியேட்டிவிட்டியோட பண்றது ரொம்ப கம்மியாயிருச்சு, குறைஞ்சிருச்சு. ஏன்னா அது ஒரு கவுண்டபிளா கொண்டு வர்றாங்க. நான் எத்தனை பண்ணியிருக்கேன், நான் எத்தனை பேப்பர் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கு ஒரு இது. அது மாதிரிதான் இருக்கு. மற்றபடி அப்படி ஒரு ஆக்டிவாவோ இல்லை ஒரு இன்னோவேட்டிவாவோ இல்லை. புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குற மாதிரி எப்படி ஒரு கற்பித்தல்? அது என்னன்னா நம்ம மற்ற கண்ட்ரியோடவோ இல்லை மற்ற ஸ்டேட்டோடவோ நம்ம வந்து காம்படிஷனுக்கு போற அளவுக்கு அந்த லெவல்ல இல்லை. அதை நம்ம வந்து கொஞ்சம் எலிமினேட் பண்ணி இன்னும் சரி பண்ணணும். நன்றி. இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு மிக அழகான ஒரு பேட்டி அளித்தமைக்கும்
நன்றி. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி.